Chapter 2, exercise 2.3. First sum, find the least positive value of x such that x ஓட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 5 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. First sum 71 இந்த சிம்பிள் நேம் கான்க்ருவெண்ட் x மாடுனா மாடுலோ 8. இப்போ என்ன பேஸில் இருக்குது அப்படின்னா a கான்க்ருவெண்ட் b மாட் n. இப்போ a வந்து டிவிடெண்ட், b வந்து ரிமைண்டர், n வந்து டிவைசர். இப்போ இந்த மாடலில் தான் இருக்குது. 71 வந்து டிவிடெண்ட், x வந்து ரிமைண்டர், 8 வந்து டிவைசர். இது மாடலோ. இப்போது 71 டிவிடெண்ட் இருக்குது, ரிமைண்டர் நமக்கு தெரியல, மாட் 8. அப்போது 71 divided by 8. 7 8 7s are 64, ரிமைண்டர் 7. இப்போ இந்த ரிமைண்டர் 7 தான் x ஓட வேல்யூ 7 mod 8. therefore x equal to 7, which is divisible by 8. So 71 minus 7 equal to 64. 71 minus 7 பண்ணா 64. 64 na divisible by 8. First sum over. Second subdivision 78 plus x congruent 3 mod 5. இப்போ நமக்கு இந்த 78 plus x is a dividend, congruent 3 வந்து ரிமைண்டர், mod 5 is a dividend. இப்போது 78 ஓட எந்த நம்பர் 78 ஓட ஒரு வேல்யூ ஆட் பண்ணதுக்கப்புறம் டிவைட் பண்ணுறப்போ ரிமைண்டர் 3 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 78 plus x minus 3. இப்போது a congruent b mod n பார்த்தோமா. அப்போது a minus b equal to mod n. next step இப்படி ஆகிரும். so 78 plus x minus 3 equal to 5n. so 78 minus 3, இப்போ 75 plus x equal to 5n. இப்போது 75 வந்து 5ஆல் டிவைட் ஆகும், ஆனால் நமக்கு ப்ளஸ் பண்ணதுக்கப்புறம் டிவைட் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு நம்பர் வச்சு 75 ப்ளஸ் பண்ணாலும் 5ஆல் டிவைட் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 75ஓட 5 ப்ளஸ் பண்ணால் தான் 5ஆல் டிவைட் ஆகும். இப்போ இங்கே 75 ப்ளஸ் 1 போட்டால் 76 வராது. 75 ப்ளஸ் 2 77 போட்டாலும் 5 டேபிளில் வராது. 75 ப்ளஸ் 3 போட்டால் 78, அதுவும் 5 டேபிளில் வராது. 75 ப்ளஸ் 4 போட்டாலும் 5 டேபிளில் வராது. 75 ப்ளஸ் 5 போட்டால் 80, அதுதான் 5 டேபிளில் வரும். இப்போ 10 போட்டாலும் 5 டேபிளில் வரும், பட் லீஸ்ட் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அப்போ லீஸ்ட் வேல்யூனா 5. இப்போ 75 ப்ளஸ் 5ஓட வேல்யூ 80. the least value of x is 5. Second subdivision over. Third subdivision 89 congruent x plus 3 mod 4 கொடுத்துருக்காங்க. இப்போ 89 இது உள்ள வர்றப்போ மைனஸ் x plus 3 equal to 4n. 89 மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3 equal to 4n. 89 minus 3 86 minus x equal to 4n. இப்போ 86 divided by 4. 4 2s are 8, 0 6, 4 1s are 4, ரிமைண்டர் 2. அப்போது ரிமைண்டர் 2 இருக்குது. 86 minus 2 equal to 84 is the answer. அப்போ x ஓட வேல்யூ 2. the least value of x is 2. Third subdivision over.
Fourth subdivision 96 congruent x by 7 mod 5 96. Next step இந்த x உள்ள கொண்டு வரணும். அப்போ minus x by 7 equal to 5n. இப்போ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணிடலாம். 96 into 7ஓட வேல்யூ 672 minus x by 7 equal to 5n. Next step 672 minus x equal to இந்த 7 divide 7 இங்கே multiply 7 ஆகிரும் 5n into 7. 672 minus x equal to 5 7s are 35n. இப்போ divide பண்ணலாம் 35 672 35 ones are 35 remainder 3 2 2 35 into 10 போட்டால் 350 வரும். அப்போ 35 into 9 35 into 9 ஓட வேல்யூ 315 cancel பண்ணால் 7 7 is the remainder. So 672 minus x is a multiple of 35. For x oda value 7 equal to 665. 665 is a divisible by 35. So the least value of x is 7. Fourth subdivision over. Fifth subdivision 5x congruent 4 mod 6. 5x plus 4 inside on the minus 4 equal to 6. K போட்டுக்கலாம். 5x equal to 6k minus 4 inside on the plus 4. For x equal to 6k plus 4 by 5. இப்போ k ஓட வேல்யூ நம்ம 1 போட்டுக்கலாம். 1 2 3 நம்ம என்ன வேல்யூனாலும் போட்டுக்கலாம். பட் 5 ஆல் டிவைட் ஆகணும். k equal to 1. அப்போ x equal to 6, k ஓட வேல்யூ 1. அப்போ 6 ones are 6 plus 4 by 5. 6 ones are 6 plus 4 by 5 equal to 6 plus 4 10 by 5. Cancel பண்ணா x equal to 2. Least value of x is 2. First sum over. Second question, if x is congruent to 13 modulo 17. First இது எழுதிக்கலாம். x congruent to 13 modulo 17. இது first equation. Second equation, then 7x minus 3 congruent to which number? அப்போ இது என்ன வேல்யூன்னு கொடுக்கல. ஸோ y எடுத்திருக்கோம். which number modulo 17? mod 17. இது second one. கொஷினில் உள்ளது அப்படியே தான் இருக்கும். x is congruent to 13 modulo 17. 7x minus 3 is congruent to which number? ஸோ y போட்டிருக்கோம் modulo 17. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் உள்ள எக்ஸு ஃபைன் பண்ணிக்கலாம். ஃப்ரம் 1 எக்ஸ் ப்ளஸ் 13 உள்ள வந்தால் மைனஸ் 13 ஈக்குவல் டு 17n. இப்போது இங்கே ஒரு வேல்யூவோட மைனஸ் 13 பண்ணால் 17ஆல் டிவைட் ஆகணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போது இங்கே என்ன வேல்யூ போடலாம்? இப்போ 17 மைனஸ் 13 இந்த சைடு வந்தால் plus 13 value 30. அப்போ x must be 30. Therefore 30 minus 13 equal to 17. இங்கே ஒரு வேல்யூ x ஓட வேல்யூ 30 minus 13 equal to 17. அப்போ 17 வந்து 17 டேபிளில் வரும்.
இந்த 17 is a multiple of 17. So first one over. Second one from 2. 7x minus 3 congruent y mod 17. இப்போ 7 x ஓட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் 30. x equal to 30. x ஓட வேல்யூ 30. So 7 into 30 minus 3 congruent y mod 17. 7 into 30 210 minus 3 congruent y mod 17. Minus பண்ணா 207 congruent y mod 17. இப்போ divide பண்ணிடலாம் 207 17 3 7 17 2s are 34 remainder 3. இப்போ remainder 3 தான் ஆன்சர். ஏன்னா இங்கே ரிமைண்டர் தானே கேட்டிருக்காங்க. ஒய்யோட வேல்யூ வந்து ரிமைண்டர். இப்போ ரிமைண்டர் 3 207 congruent 3 mod 17 y equal to 3. 207 congruent 3 mod 17 y equal to 3. Second sum over. Third sum solve 5x congruent 4 mod 6. Solve கொடுத்துருக்காங்க, வேல்யூ கொடுத்துருக்காங்க. கொஷின் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் 5x + 4 இந்த சைடு வந்தால் -4 ஈக்குவல் டு 6n போட்டுக்கலாம். இப்போது 5ஓட ஒரு வேல்யூவை மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் வர்ற வேல்யூவை -4 பண்ணால் அது 6ஆல் டிவைட் ஆகணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போது சப்போஸ் 5 வந்து எக்ஸோட வேல்யூ 1 இருந்துச்சுன்னா 5 × 1 -4 ஈக்குவல் டு 5 1s are 5 -4 ஈக்குவல் டு 1. இது 6 டேபிளில் வராது. 5 × 2 -4 ஈக்குவல் டு 5 2s are 10 -4 ஈக்குவல் டு 6. இது 6 டேபிளில் வரும். அப்போது 5 × 2 -4 ஈக்குவல் டு 10 - 4 6n. 10 - 4 ஈக்குவல் டு 6. அப்போது 5 2 எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டால் அது 6ஆல் டிவைட் ஆகும். அடுத்து 5 × 3 -4 ஈக்குவல் டு 15 - 4 ஈக்குவல் டு 11. இது 6 டேபிளில் வராது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? 5 × 8 போடலாம். 5 8s are 40 -4 ஈக்குவல் டு 36. இது 6 டேபிளில் வரும். நெக்ஸ்ட் என்ன போடலாம்? 5 × 14 -4. 14 5s are 70 -4 ஈக்குவல் டு 66. இது 6 டேபிளில் வரும். அடுத்து 5 of 2னா அடுத்து 5 of 8 -4 ஈக்குவல் டு 36. 5 of 14 -4 ஈக்குவல் டு 70 -4 ஈக்குவல் டு 66. அப்போது சொல்யூஷன் ஈக்குவல் டு 2, 8, 14 எக்ஸட்ரா நம்பர்ஸ். இப்போ நம்ம நான் 1 2 3 போட்டிருக்கேன். நீங்கள் 4 5 6 எல்லா வேல்யூவும் போட்டு பார்த்துட்டு ஆன்சர் எழுதிக்கலாம். இப்போது சொல்யூஷன் இதுக்கு முன்னாடி வந்து லீஸ்ட் வேல்யூ 1 மட்டும் கேட்டிருந்தாங்க. அதனால நம்ம ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். இங்கே சால்வ் கொடுத்துருக்காங்க. அப்போ என்னென்ன வேல்யூ வருதோ நம்ம அதெல்லாம் எழுதணும். எக்ஸட்ரா இங்கே போடணும். தேர்டு சம் ஓவர். Fourth sum solve 3x - 2 congruent 0 mod 11. Next step போடலாமா? 3x - 2 -0 equal congruent 11n. 3x 2 - 0 2
equal to congruent 11n. இப்போது 3 into ஒரு வேல்யூ போடணும், அந்த வேல்யூ -2 வர்ற ஆன்சர் 11ஆல் டிவைட் ஆகணும். அப்போது 3ல் ஃபஸ்ட்டு 1 போட்டு பார்க்கலாம். 3 into 1 minus 2 equal to 3 minus 2 equal to 1. இது 11 டேபிளில் வராது. நெக்ஸ்ட்டு 2 minus 2 equal to 3 2s are 6 minus 2 equal to 4. இது 11 டேபிளில் வராது. 3 3s are 9 minus 2 equal to 7. இது 11 டேபிளில் வராது. அப்போது 3 into 8 போடலாம். 8 3s are 24 minus 2 equal to 22. இது 11 டேபிளில் வரும். நெக்ஸ்ட் 3 into 19 minus 2. 3 19s are 57 minus 2 equal to 55. இது 11 டேபிளில் வரும். 3 30 minus 2 equal to 3 into 30 90. 90 minus 2 equal to 88. இது 11 டேபிளில் வரும். இப்போ 11 டேபிளில் வர வேல்யூஸ் தான் ஆன்சர். 3xக்கு பதிலாக 8 minus 2 equal to 11n. 24 minus 2 equal to 11n. 22 equal to 11n. சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூ போட்டோம்? 8 கமா அடுத்து 19 30 எக்ஸட்ரா. 11ஆல் டிவைட் ஆகிற வேல்யூஸ் எல்லாம் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். 8 19 30 இஸ் தி ஆன்சர். 4th sum over.